தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய குறிக்கோளை அடைவதற்காக யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தன்னை இந்த விதமாக தயார்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தன் உடலை வருத்தி யாருமே இல்லாத சூழ்நிலையிலே பீச்சில் போய் ஓடி ஆடி இந்த மாதிரியான காரியங்களை செய்து தன்னுடைய குறிக்கோளை நிறைவேற்றத்தக்கதாக அந்த காரியங்களை செய்கின்றான். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே நான் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும், பூலோகத்திலே இருக்கும் வரை என்னுடைய காரியங்களிலே நான் எந்த விதமான காரியங்களை நான் செய்தால் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்று குறைந்த கஷ்டங்களை அனுபவித்து என்னுடைய வாழ்க்கை முடிந்த பிறகு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு சேர்ந்து உயிர்த்தெழத்தக்கதாக நான் வாழ்க்கையை முடித்து, இல்லாவிட்டால் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தால் அவரோடு கூட சேர்ந்து பரலோகம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் தர வேண்டும் என்பதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வாசிக்கப்பட்ட அந்த வேதாகமம் இன்று நாம் தியானிக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அது அப்படியே ஒரு சைடில் வர வேண்டிய ஒரு பேசேஜ். ஆனால் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை வெறுக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த காரியங்களை நான் செய்யாமல் இருந்தால் அதன் மூலமாக என்னுடைய ஆசீர்வாத குறைச்சல் தடைபடாமல், ஆசீர்வாத குறைச்சல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டும் என்று ஆசை. இன்று நாம் பார்க்க போகின்ற ஒரு காரியம், கடவுள் வெறுக்கின்ற காரியத்தை நான் செய்யாமலும் கடவுள் சில இடங்களிலே ஆசீர்வாதத்தை அள்ளி வைத்திருக்கின்ற காரியங்களிலே நான் போய் அதை எடுத்து பருகத்தக்கதான ஒரு கிருபையையும் ஒரு ஞானத்தையும் ஒரு வாய்ப்பையும் வசதியையும் ஆண்டவர் கொடுத்தால் நான், என் குடும்பம், இங்கிருக்கின்ற எல்லோரும், இந்த மக்கள், மற்றவர்கள் எல்லோருக்கும் இந்த விதமான ஒரு காரியத்தை கொடுக்கலாம் என்று நினைத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு போனேன். பேஷண்ட்டு உள்ள போயிட்டாங்க. என்ன பண்ணான்னு தெரியல, நான் உள்ள போக முடியாதுட்டாங்க. சரி, வெளியில் அப்படியே அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற அப்படியே அவர் என்னென்னோ போட்டு வச்சிருக்காருன்னு ஒன்று ஒன்றா படிச்சுட்டு வரும்போது ஒரு ஒரு எக்ஸலன்ட் கிறிஸ்டியன் என்னெல்லாம் செய்வாரோ அதெல்லாம் செய்தா போல அந்த மனுஷனுடைய அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் ஒன்று ஒன்றா இருந்தது. அதுல சைட்ல கீழே ஒரு பைபிளை வச்சிருக்கு. அது பக்கத்துல ஒரு அம்மா வந்து அவருக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு காரியத்தை கொடுத்துருக்காங்க. அது அப்படியே படிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு விதவை தன்னுடைய பரிமள தைலத்தை அந்த பொருளாளரான யூதாஸ் காரியத்துக்கு, இதெல்லாம் இப்படிலாம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னேன். பொருளை உற்பத்தி பண்ண வேண்டும், பொருளை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு மனுஷன் முன்பதாக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கின்ற வேளையில ஒரு மருத்துவர் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கத்தக்கதான ஒரு கிருபையை இந்த மனிதருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் என்று அவருக்கு ஒரு புகழாரம் அப்படியே வச்சிருக்காங்க. அப்புறம் அப்படியே போனாக்க இவருக்கெல்லாம் டீச் பண்ணியிருக்காரு. யாரெல்லாம் பேஷண்டா வந்திருக்காங்களோ அவங்க மனசு நோகாம ரொம்ப அவங்களோட சேர்ந்து பேசி அவங்களுடைய வலிகளில் அவர் அப்படியே கூட இருந்து அந்த வலிகளை எடுத்து போட்ட மனிதர் போல ஒரு பிக்சர் காட்டியிருக்காங்க. இன்னும் நான் ஆளவே பார்க்கல, உள்ளுக்குள்ள இருக்கிறாரு, எத்தனை வயசுன்னு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்க எப்படி இருந்தது, அவர் அதிகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் படிச்ச உடனே மனசுக்குள்ள ஒரு he should be an excellent human being. அவர் நம்முடைய மதத்தை சேர்ந்தவர் அல்ல, ஒரு பெர்ஷியா நாட்டில் இருந்து இங்கே வந்திருக்காரு இருக்கிறார். உள்ளுக்குள்ள கடைசியில் தான் பார்த்தேன். சரி, அப்படின்னாக்கா அவருடைய இதுலேயே ஒரு அப்பாயின்மெண்ட், இம்மீடியட்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. மத்தியானம் வாங்கினாங்க. சரின்னு போய் காரியங்களை பார்த்தோம். எதை சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், ஒரு மனிதனிடத்திலே ஆசீர்வாதம் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது, ஞானம் இருக்கின்றது என்று சொன்னால் அதை ஏன் நாம் போய் எடுத்துக்கொள்ளக்கூடாது, பெற்றுக்கொள்ளக்கூடாது, அதை ஏன் விட்டு வைக்க வேண்டும் என்று நினைத்து அதன் அடிப்படையிலே அவரிடத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எனக்கு
எனக்கு வந்த வேத வசனம் தமிழில் எடுத்தவர்கள் வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6 காரியங்களை வெறுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16லிருந்து 19. வெறுப்பதை விட்டுவிட்டு, வெறுக்கின்ற காரியத்தை விட்டுவிட்டு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய காரியத்தை பற்றி கொண்டால் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நலமாய் இருக்கும் என்று 6 காரியங்களை நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 16லிருந்து 19. ஒரு 6 சொல்றாரு. எப்பவுமே ஒரு முழுமையா கடவுள் எதுவுமே சொல்ல நினைப்பார். கடைசியில சொல்லிட்டு ஒரு 7ஆவதாக ஒரு இடைச்செருகலையும் சொல்லிடுறார். அதை வெறுக்கிறேன்னு சொல்லாம, அதை வெறுத்தலின் பகுதியில் அது வராம, அதை கடைசி என்ன சொல்றாரு? அத சத்தமா சொல்லுங்க. அந்த கடைசி 7வது என்ன சொல்றாரு? உண்டு பண்ணுதல் ஆகியவைகளை. அப்போ நான் அதை 7யுமே கடவுள் விரும்பாத, வெறுக்கின்ற ஒரு காரியமாக நினைத்து இந்த பூவுலகிலே வாழ்கின்ற கொஞ்ச நாட்களிலே எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தவறான காரியம் அல்ல. இன்று ஒரு கோணத்தில் நாம் கடவுளை பார்க்க போகின்றோம். இன்று பார்க்கின்றது ஒரு கோணம். கடவுள்னு சொன்னாக்கா அவர் கொடுக்குறாரோ கொடுப்பியோ அவர் தான் கடவுள். அவர் வர்ஷிப் பண்ணுறது நம்முடைய வேலை. என்ன நடக்குது, எப்படி நடந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல் வச்சிருக்காரு. அவரை கூப்பிட்டாலே போதும், அவரை பற்றி சொல்ல முடிஞ்ச இடத்துல சொன்னாலே போதும். மீதி என்ன இருந்தா என்ன, என்ன இல்லாட்டி என்ன, வந்தா என்ன, வராட்டி என்ன, போனா என்ன, போகாட்டி என்ன, இப்படின்னு சொல்லுகின்ற சூழ்நிலையிலே ஒரு ஆங்கிள் கடவுளை இன்னைக்கு நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கின்ற ஒரு காரியம், வெறுக்கின்ற காரியத்தை நான் ஏன் செய்ய வேண்டும்? அவர் வெறுக்கின்ற காரியத்தை நான் செய்தால் அவருக்கு அது பிரியமாக இருப்பாது. பிரியமாக இல்லாமல் இருந்தால் எப்படி பிரியமான காரியத்திற்கு அவர் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க முடியும்? அப்படி ஒரு கேள்வி. அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும். ஒரு சின்ன பிள்ளை கூட தகப்பனிடத்துல ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா என்னப்பா செய்யணும், வேற ஏதாவது செய்யணுமா, இதெல்லாம் செஞ்சிருமா, அடுத்த பாருங்க எல்லாம் முடிச்சா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி வந்து வாட்ச் கேட்டல நீ வாங்கிடலாமா அப்படின்னா ஒரு டெக்னிக் தான். சின்ன பிள்ளைகளுக்கே அந்த டெக்னிக் இருக்கும்போது நம்ம பெரிய ஆட்களுக்கு நம்ம கடவுள்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு சொன்னா, சரி எல்லாம் கொட்டி கிடக்குது, அதை வாங்கணும்னு சொன்னா அவருக்கு சில காரியம் பிரியம் இல்லைன்னு சொல்றாரு. அது ஆனால் டெய்லி லைஃப்ல சாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது என்ன செய்யறோம், என்ன கடவுள் செய்யறா விரும்புறான்னு பார்ப்போம். இது 6+1 வச்சுக்கோம். அவர் சொன்னது 6 வெறுக்கிறான்ட்டாரு, 1 ஆட் பண்ணிட்டாரு, 7 ஆக்கி அதை முழுமையாக்கிட்டார். எப்படி அவர் சொல்ல போது ஒரு ஒரு மனிதனுக்கு 7 காமிச்சு 7 டம்ளர்ல அப்படியே 10 டம்ளர்ல 7 டம்ளரை காமிச்சு 7 பூரணம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 7th டே கொண்டாந்து வச்சாரோ, அதே மாதிரி கடவுள் இந்த இடத்திலே வைத்திருப்பது போல ஒரு காரியம். ஒரு மனிதனுக்கு நீ இப்படிலாம் செஞ்சின்னா எனக்கு பிடிக்கல, அதனால தயவுசெய்து செய்யாது. இப்படி யாராவது சொல்றதை கேட்டிருக்குமா? ஒய்ஃப் சொல்றதை கேட்டிருக்குமா? அப்படி எனக்கு இது செய்யறதை நான் தான் பிடிக்கலன்றதை திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி செஞ்சுருக்கீங்க, இருக்குதா இல்லையா அப்படின்னு. அதே போல் இங்கேருந்தும் கேட்பாங்க, எத்தனை வாட்டி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே மனுஷன் எத்தனை தடவை செஞ்சாலும் மறந்துடலாம், அப்படியே வந்துடுது, அப்படியே பழகிருது. நம்ம டிஎன்ஏல இருக்கிறா போல இருக்குது. இப்படி செஞ்சாதான் நமக்கு நல்லா இருக்கிறா போல தோணுது, அப்படியே செஞ்சிடும். முடியலையே, அதை எடுக்க முடியலையே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய காரியம் இருக்குது அந்த 6+1. சரி, 6+1 காரியத்துல முதல் காரியமாக ஆண்டவர் சொல்லும் காரியம் வந்து என்ன சொல்றாரு? ஹார்ட்டி ஐஸ். சரி, நான் அதை பார்க்க முன்னாடி இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வேதாகமம்
அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறதில்ல. ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம், பின்னாடி இன்னொரு நாளைக்கு ஒரு பார்த்தோம். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இந்த அமெரிக்காவிற்கு மிக முக்கியமான காரியம், 21வது நூற்றாண்டிற்கு ஒரு முக்கியமான காரியம். ஆனால் அதுலயும் வெறுத்தல் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த அந்த வசனத்தை கொண்டு வந்தேன். But we are not going to ponder over that particular verse today. Our concentration is different. கடவுள் என்ன சொல்றாரு? தள்ளி விடுதலை வெறுக்கிறேன். சின்ன பிள்ளைகள்லாம் யாரையும் தள்ளி விடக்கூடாதுன்னு சொல்றாரு, அப்படிதானே? அதை பார்க்குறாங்களா? ஏதாவது ஒரு ஸ்டோரி படிச்சுட்டு இருக்காங்களா? ஆளுக்கு ஒரு ஸ்டோரி படிச்சுட்டு இருக்காங்க. தள்ளி விடுதலை வெறுக்கிறேன் அப்படின்னாக்கா, உனக்குன்னு ஒன்று வந்ததுனாக்கா வந்த பிறகு பிடிச்சிக்கணும். வர முன்னாடி 1008 யோசிக்கணும். வந்த பிறகு ஸ்ட்ரெயினை மாட்டியாச்சு இழுத்துட்டு போயிட்டே இருக்கணும். தடம் புரண்டாலும் தள்ளி தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதான் நம்முடைய வாழ்க்கை. இதான் கடவுள் கொடுத்தது. தள்ளி விடுதலை வெறுக்கிறேன். Don't divorce anybody else. Once you get married, don't divorce. That's not your part. You are Christian. I don't like it. I hate it. அப்படி சொல்றாரு. அதாவது பிள்ளைன்னு சொல்றத I hate it. நான் வெறுக்கிறேன். நான் வெறுக்கிறதை திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கறது நம்ம வீட்டில் சாதாரணமான காரியம். ஆனால் கடவுள் கேட்கிறார் அந்த வெறுத்தலுக்குரிய காரியங்களை. இதை நான் ஒரு பாசிங் ரிமார்க்காக தான் கொண்டு வரேன். இதை நம்ம இன்னைக்கு நம்முடைய அடிப்படை காரியங்கள், இதுக்கு நிறைய காரியங்கள் சொல்றோம். இன்னைக்கு பார்க்க போற காரியம் ஹார்ட்டி ஐஸ். அது என்ன தமிழ் என்ன சொல்றதுக்கு? மேட்டிமையான கண். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? நமக்கு 2 கண்ணு உண்டு. அதுல மேட்டிமையான கண் ஏதாவது 2ல 1 இருக்கா, இல்ல 2மே ஒரு மாதிரியா? அப்படின்னா எப்படி பார்க்கலாம்? காக்கா பார்வைன்னா இப்படி இருக்கு, மேட்டிமையான பார்வைன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமோ? இது ஒரு பார்வை. இதெல்லாம் ஒரு மனுஷன் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டுருக்க அப்படின்னு ஒரு மாதிரி ஏகத்தாளமா ஒரு பார்வை. அப்போ அடுத்த ஆளை கீழே அப்படியே நம்மளை மேலே வச்சு மற்றவங்களை கீழே வச்சு அப்படி பார்க்கக்கூடிய ஒரு மேட்டிமையான. சரி, இது ஒரு மாதிரியான பார்வை. அந்த மாதிரி கண்ணை என்ன பண்ணலாம்? பிடிங்க எடுத்துடலாமோ? சார் வேணாம், அதெல்லாம் மாற்றலாம், கேரக்டர் மாற்றணும். கண்ணை எதுக்கு கொடுக்குறோம்? மேட்டிமையான கண்ணுனாக்கா அதெல்லாம் பிடிக்கூடாது. அதை பார்த்தாலே எனக்கு பயணம் சரி, அது எதுக்கும் அந்த மாதிரி கண்ணு இருந்துன்னா மற்றவங்க கண்ணை பிடிக்கணும், பார்க்குற பார்வை சரி கிடையாது அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் யாரும் செய்யறது கிடையாது, பொதுவாக செய்யறது கிடையாது. கழுத்தை இருக்கிறதெல்லாம் இப்போ சாதாரணமாக காரியமாக போச்சு. அதை வீடியோலையும் போட்டு உலகம் ஃபுல்லாக காட்டி பயமுறுத்துறது இன்னும் சாதாரணமாக போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. சரி, நான் மேட்டிமையான கண்ணை பாஸ் எப்படி இருக்காரு பாருங்க அப்படின்னு ஒரு பாஸ் கொடுக்குறாரு. ஏய், சம்பளத்துக்கு இருக்கிற பத்திரமா அது அமெரிக்காவில் கேட்கவே வேண்டாம். வாசிக்கு ஏதாவது பண்ணனுக்கு சோழியை முடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி மேட்டிமையான கண் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தேன். சரி, வீட்டுக்குள்ள மேட்டிமையான கண் எப்படி இருக்கும்? கண்ணே காணும். ஆனால் புருஷன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறது இது தப்பு. இது வேதத்துக்கு புறம்பானது தான். இப்படியே இருக்கக்கூடாது. சரி, மேட்டிமையான கண் எப்படிலாம் இருக்கணும்? ஆனால் ஆட்டி படைச்சிடணும் அப்படி போற கேஸ்கள்லாம் வேற இருக்கு. சரி, அப்படி இருக்கக்கூடாது. நம்மளாம் அப்படி இருக்க நம்ம லேடிஸ் நல்ல லேடிஸ் அப்படின்னா செய்ய மாட்டாங்க. ஒரு உலக பிரகாரம் நான் சொல்றேன். சரி, மேட்டிமையான கண் இப்படி இருக்கிறது. அடுத்தது லையிங் டங், பொய். சில பேர் வாயை திறந்தாலே பொய்யின்னுவான். அப்படிலாம் கேள்விப்படல, சொல்றோம்ல, சொல்லிட்டான். அவங்க வாயை திறந்தாலே பொய் தான், நம்பவே முடியாது. ஆனா பொய்ய அப்படியே உண்மை போல சொல்லுவான். அது பழக்கம். அந்த மாதிரி இருக்கு. அது அந்த மாதிரி ஒரு நீடல் வச்சு ஒரு குத்தி எடுத்தா தான் செய்யறது. முள்ளுக்குள்ள இருந்து எங்க இருந்து வருது? லையிங் டங். சரி, அது உதட்ட திறந்தாலே வர்றதே பொய் தான். உதட்டு மேலேயே லைக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. கடவுள் வெறுக்கும் காரியங்களை பார்க்கணும். வேதத்தின் அடிப்படையிலே நீதிமொழிகள் புத்தகத்திலே 26வது அதிகாரம் 28வது வசனத்திலே அப்படி இருக்கிறத கடவுள் என்ன சொல்றான்னு பார்ப்போம். இங்கிலீஷ் சொல்றாங்க. டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு? வேற டிரான்ஸ்லேஷன் வரணும். நல்லா நீதிமொழி புத்தகம்
பொய் சொல்லிக்கிட்டே இருந்தேனாக்கா சரி இந்த குடும்பத்தில் எல்லாருமே பொய் பேசுவாங்க, நாசமாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி எப்போ பார்த்தாலும் ஒரே பொய் தான். மனுஷன் நம்பவே முடியாது. ஒரு எதை சொன்னாலும் இது வேண்டாம். கடவுள் வெறுக்கும் ஒரு காரியம் பொய் பேசுதல். மூன்றாவது காரியம், இப்போ இது லிட்ரலாக நான் அதை ஃபிகரேட்டிவாக வேற மாதிரி கொண்டு வரலான்னு பார்த்தேன். இன்னைக்கெல்லாம் கையில் ரத்தம் படிஞ்சு நிற்கிறது அதெல்லாம் பெரிய சாதனை போல இருக்கிறது. அறுத்துட்டேன், கழுத்தை அறுத்துட்டேன், காலை வெட்டிட்டேன், இதை பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன்றதெல்லாம் முந்திலாம் மேபி டெக்னாலஜி வளராத நாட்களில் எங்கேயோ நடந்தனா ஒரு 1982 அந்த பஞ்சாப் பக்கம் அப்படியே போய் இந்த அந்த அந்த கேஞ்சஸ் ரிவர் போகிற இடங்கள்லாம் இங்கே வெட்டினாங்கன்னா இந்த இதில் தான் போடுவாங்க. போடுற தண்ணியில் ஓடி போய் எங்கேயாவது புல்லுக்குள்ளே போய் பாடி இடிச்சுக்கிட்டு எங்கேயாவது நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1982 அந்த பக்கம் ட்ராவல் பண்ணும்போது இப்படிலாம் பண்ணுவாங்க. இங்கே தான் வெட்டினாங்கன்னா பாடி தூக்கி போடுவாங்க. டெக்னாலஜி இப்போ பெருத்த காரியங்களில் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக தெரிகின்ற ஒரு காரியமாக வருது. சரியா? அடுத்து தமிழ்ல ஹார்ட் டிவைஸ் விக்கெட் ஸ்கீம்ஸ். 3 பேர் உட்கார்ந்தாங்கன்னா எப்படி கவுத்துறது, என்ன செய்யலாம், ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணுமே அப்படின்னு என்னையா ரூம் போட்டு சிந்திப்பாங்க போல இருக்க. ரூம் போட்டு சிந்திச்சு முடிச்சது அந்த மாதிரி. அதுவும் கடவுள் வெறுக்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் கடவுளிடத்திலிருந்து மறைக்க முடியாது என்பதை மனிதன் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதை சிந்திக்கும் முன்பதாக என்ன பண்ணுகிறார்கள், ஒரு தவறுதலான இடங்களுக்கு, இது ஒரு ஒரு லிக்கர் ஷாப்புல போய் வாங்கி வச்சு எல்லாம் போட்டு வச்சு நல்லா பிரியாணிலாம் சாப்பிட்டு குடிச்சு கிடிச்சிட்டு செய்ய வேண்டியதெல்லாம் அப்படியே பிளான்லாம் பண்ணி செஞ்சு போகக்கூடிய மனதுள்ள மக்கள் இருக்கிறார்கள், இன்னும் நடந்து கொண்டு இருக்கின்றது அந்த மாதிரியான. சரி, நீ வெளியே போமா, எங்க போகணும், ஊழியம் செய்யலாம், ஊழியம் செய்யலாம், ஏதாவது ஒரு சேட்டை செய்வோமே, ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவோமே, யாரையாவது கவுப்போமே, இதெல்லாம் கடவுள் விரும்பாத ஒரு காரியங்களை நம்ம உட்கார்ந்து தனியா சிந்தித்தாலும் 2 பேரோட சிந்தித்தாலும் மொத்தமா சிந்தித்தாலும் God doesn't like it. அது அப்படி சொல்லக்கூடாது. God hates it. That's the right word. கடவுள் வெறுக்கும் காரியங்களிலே இந்த மாதிரியான காரியங்களை நாம் பார்க்கின்றோம். கடவுள் வெறுக்கும் காரியங்கள். இந்த கால் எங்க போகுது, ஏதாவது ஈவில் செய்யலாம். காலை வச்சு காலில் நல்லா அலோவேரா போட்டு அதெல்லாம் கட்டெல்லாம் வராமல் வச்சு காலை நல்லா பாலிஷ்டாக வச்சாங்கன்னா அது வேற விஷயம். ஆனால் தீங்கு செய்யும் கால் அப்படின்னு கால் கிடைச்சதுனால அந்த படத்தை கால்னா இப்படி கால் இருக்கணும், கால்னா இப்படி கால் இருக்கணும். ஒரு கால் அப்படியே தோல் மேலே போட்டு படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, சாப்பிடலையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நாய். பாவம் அந்த அம்மாவுக்கு புருஷன் இருந்தோம் யாராவது கேட்டால் தானே நல்லா இருக்கும். படிச்சுட்டே இருக்கீங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடியதுல அது போல ஒரு ஒரு அதனால தான் நிறைய பேர் இந்த நாட்டில் டாக் வளர்க்குறாங்க. மனுஷர்களிடத்திலிருந்து அன்பு கிடைக்கலன்னா அதுகிட்ட இருந்து பெறுறதுக்காக. ஆனால் அனிமல் வளர்க்குறது நல்லது, அது டென்ஷன் எல்லாம் போக்கும். அது மற்ற அன்பு கிடைச்சாலும் அது ஒரு பாசிட்டிவ் சைட் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு, அதுவும் உண்டு. ரைட், லெக் ஃபார் லவ், false witnessing, pouring out lies. வாயை திறந்தா அப்படியே பொய் சாட்சி என்ன வேணா சொல்லலாம். கடவுள் அதை விரும்புறது இல்லை. ரைட், சரி, என்ன சொல்றாரு ஃபால்ஸ் விட்னஸ் பத்தி? நீதிமொழியின் புஸ்தகத்துல 19வது அதிகாரம் 15வது வசனம். இப்படி யாராவது சொன்னா அவங்கள என்ன செய்வோம்னு கடவுள் என்ன சொல்றாரு? ஆக்கிரைக்கு தப்பான், பனிஷ்மெண்ட் உண்டுன்றார். நீ போய் ஏதாவது சொல்லி கிள்ளி குழப்பத்தை உருவாக்கி ஏதாவது சொன்னாக்க ஃபால்ஸ் விட்னஸ் பண்ண, God says that you will have problem. அதுதான் கடவுள் எக்ஸோடஸ்ல இதை நமக்கு 10 கற்பனையில ஒரு கற்பனையாவே சொல்லியிருக்காரு. சரி, அதையும் கடவுள் வெறுக்கிறார். கடைசி 7வது ஒரு காரியம்,
நல்லா தான் போயிட்டு இருந்தது இந்த குடும்பம். திடீர்னு என்னாச்சு, நடுவில் ஒரு இப்படி இப்படின்னு ஒரு மேட்டரெல்லாம் போட்டு விட்டாங்க. எல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆளாளுக்கு இப்போ தனியாக இருக்காங்க. குடும்பத்துக்குள்ள குழப்பம் உண்டாக்குனா, சகோதரருக்குள்ள குழப்பம் உண்டாக்குனா, சகோதரிகளுக்குள்ள குழப்பம் உண்டாக்குனா, சபை சகோதரருக்குள்ள குழப்பம் உண்டாக்குனா, God hates that. அதுக்கு என்ன சொல்றாரு அவரு? கரெக்டா 7வது காரியத்தையும் என்ன சொல்றாரு? அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, அருவருப்பானவர்களுக்கு. 7வது காரியம், ஏழும் அவருக்கு அருவருப்பானவர்கள். அருவருப்பானவர்கள் அங்க வந்து வெறுக்கிற காரியம். அருவருக்கிற அவரை செய்வாங்க எல்லாத்தையும். அப்ப யார்கிட்டையும் ஒரு பகை உணர்ச்சியை உண்டு பண்ணினால் கடவுள் அருவருக்கிறார். இப்படி அருவருக்கிற காரியமோ வெறுக்கிற காரியமோ செஞ்சோம்னா அவர்கிட்ட இருந்து நம்ம தள்ளி போயிட்டே இருக்கிறோம், அவருடைய ஆசீர்வாதத்துல இருந்து தள்ளி போயிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யாம இதை பார்த்தா கடவுள் சில இடங்கள்ல சில ஆசீர்வாதங்கள் வச்சுக்கிறார். அதுதான் காட்ஸ் ஒர்க் ஷாப், இல்லாட்டி காட்ஸ் ஷாப். கடவுளுடைய கடையில போய் நல்லதை எங்கெல்லாம் எதெல்லாம் எப்படிலாம் வாங்கினாக்கா அந்த ஆசீர்வாதத்தை வாங்கலான்னு ஒரு சில இடத்தை பார்க்கணும். சிட்டி ஆஃப் த காட்ஸ் கிஃப்ட் ஷாப் கடவுள் வச்சிருக்காரு. பைபிள்ல சொல்றது, இப்படி நீ இது பண்ணனா இதுல ஒண்ணு இருக்கு, அதை பிடிச்சுக்கோ. இந்த கடைக்கு போனா இது இருக்கு, அதை வாங்கிக்கோ. எந்த மாலுக்கு போனா இது ஒண்ணு இருக்கு, இதையே எடுத்துக்கோ. இதெல்லாம் நல்ல காரியங்களை வச்சிருக்கேன். அப்படி நீ செஞ்சினா அது உனக்கு வாழ்க்கையில நல்ல காரியமா அமையும் அப்படின்னு ஒரு காரியம். முதல் காரியம். ஒரு சில காரியங்கள் மட்டும் பார்ப்போம். சாபத் ஷாப், ஓய்வு நாள் கடை. அப்படின்னா ஓய்வு நாள் கடைன்னா கடையை சொல்லுவாங்க. ஓய்வு நாள் என்ற கடவுளுடைய கடையில அவர் என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். ஏசாயாவின் புஸ்தகத்துல 58, 13, 14 இது ஒரு நல்ல வேற மாதிரியான டிரான்ஸ்லேஷன், அதனால போட்டிருக்கேன் தமிழ்ல. ஓய்வு நாளில் தேவனுடைய சட்டத்திற்கு எதிராக பாவம் செய்வதை எப்பொழுது நீ நிறுத்துகிறாயோ அப்போது இது நிகழும். ஒரு காரியம் சொல்றதுல நீ வந்து இப்படி செய்யாம அந்த நேரத்தில் இது வரும். சரி, அந்த சிறப்பு நாளில் உன்னை நீயே திருப்திப்படுத்திக் கொள்ளும் செயல்கள் செய்வதை எப்பொழுது நிறுத்துகிறாயோ, உனக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அந்த நாள்ல செய்யாத. எப்ப நீ நிறுத்துறியோ அப்பொழுது இது நடக்கும். ஓய்வு நாளை மகிழ்ச்சியான நாள் என்றும் நீ மகிமைப்படுத்த வேண்டும் என்று மற்ற நாட்களில் நீ சொல்வதையும் செய்வதையும் அந்த சிறப்பு நாளில் செய்யாமல் நீ அதனை மகிமைப்படுத்த வேண்டும். You should glorify that day. அந்த நேரத்தில் whatever you want to do, என்னைக்கு கரெக்டான டைம்க்கு வர முடியுமா வந்துடணும். ஆன் டைம்க்கு வர முடியுமா வந்துடணும். எதெல்லாம் செய்ய முடியுமா கடவுள் செய்யணும். ஒன்றும் முடியலனாக்கா எடுத்து தொடச்சு வச்சு எல்லாத்தையும் எடுத்து உதவினாலும் செய்யணும். மேல வந்து எதுவும் செய்ய பயமா இருந்தாக்கா முடிஞ்ச பிறகோ முடிய முன்னாடியோ அந்த நாள்ல செய்யற எந்த ஒரு காரியத்தை நீ டச் பண்ணாலும் there is a tremendous blessing in that one. கடவுள் என்ன சொல்றாரு? 3 காரியத்தை சொல்றாரு. அதுக்கு பிறகு we are going to go back to the Genesis. அதுல ஒரு 2 வச்சிருக்காரு, அதை அண்ணன் பண்ண பார்ப்போம். பின் நீ கர்த்தரை உன்னிடம் தயவா இருக்குமாறு கேட்கலாம். இது டிரான்ஸ்லேஷன் நல்லா இருந்ததுனால நான் பிடிச்சிட்டேன். பின் நீ கர்த்தரை உன்னிடம் தயவாய் இருக்கும்படி கேட்கலாம். சாமி கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பார்த்து மூச்சு வாங்குது, கொஞ்சம் செய்யணும், என்ன செய்ய தெரியல, எல்லாமே சுற்று வட்டாரத்தெல்லாம் மாறி அப்படியே இருக்க அப்படின்னு தயவாய் இருக்கும்படி கேட்கலாம். அவரை உன்னை பூமிக்கு மேலுள்ள உயரான இடங்களுக்கு எடுத்து செல்வார். So you will come up in your life. Okay, right. உனது தந்தை யாக்கோபிற்குரிய அனைத்தையும் அவர் தருவார். யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அது ஒரு டிரான்ஸ்லேஷன். அப்போ இந்த 3த்தையும் தருவார் அப்படின்னு சொன்ன உடனே இது போக இன்னொரு காரியத்தை ஓய்வு நாளில் முதல்ல ஜெனிசிஸ்லயே ஒன்று சொல்றாரு. 2 காரியம் வச்சிருக்காரு. கரெக்டா 2 டக்குன்னு சொல்லுங்க. ஆசீர்வாதமும் ஆசீர்வாதமும் பரிசுத்தமும், அதாவது 2 காரியம் அதுல இருக்குன்னு அப்படி சொல்லியிருக்காரு. ஆதியாகமம் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 2 வச்சிருக்காரு. அதாவது எடுக்க மறந்துடக்கூடாது. 2வது அதிகாரத்துல 3வது வசனம் 2:3.
அதை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினதுனால அதுக்குள்ள இருந்து ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தத்தையும் நம்ம வாங்கணும், எடுத்துக்கொள்ளணும், கிரகித்துக் கொள்ளணும். அங்க வச்சிருக்கார், கடவுள் வச்சிருக்காருன்னா ஏன் எப்படி வச்சிருக்காருன்னா வச்சிருக்கார். போய் எடுத்துக்கணும். எல்லாரும் அங்கெல்லாம் ஏதோ ஒன்று திறந்துருக்காங்க, திடீர்னு ஓடுறாங்க. ஆந்திராவில் இப்போ கூடுன்னு ஒரு புயல் வந்த உடனே திடீர்னு பெரிய ஒரு வேன் வந்த உடனே எல்லாம் ஓடுறாங்க. இது அன்ஆர்கனைஸ்டா இருக்கு, எல்லாரும் போய் அந்த சாப்பாடுலாம் வாங்க போறாங்க ஓடுறாங்க. அங்க வந்திருக்கனாக்கா அதுல இருக்கு. முன்னாடி ஓடி கிடைக்கிறவங்க வாங்குறதெல்லாம் வாங்கிடணும்னு கடவுள் வச்சிருக்கிறார். இங்க ஒரு 3 ஆசீர்வாதத்தை சொல்லி வச்சிருக்கிறார். So this is a Sabbath blessing. சரி, இது ஒரு கடை. 2-3 கடை பார்ப்போம் இன்னைக்கு. God's goods. இது thrift store. ரொம்ப சீப்பா தான் இருக்கு. சரி, ரைட் பார்ப்போம். இதுல ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 10வது அதிகாரத்திலே 1-4 வசனத்தை படிக்கும் பொழுது ஒரு மனிதரை பற்றி, நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷன், அது ரொம்ப பால்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய ஆள், நம்மலாம் இருக்க என்ன மாதிரிலாம் இது பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவோம். சாதாரண Cornelius. எப்பேற்பட்ட ஆளவர்? There was a certain man in Caesarea called Cornelius, a centurion of what was called the Italian regiment. இத்தாலியில அவர் ஒரு மிலிட்டரியில ரெஜிமெண்ட்ல இருக்கிற ஒரு சாதாரண கொர்னேலியஸ் என்ற ஆள். கடவுள் ஆசீர்வாதத்தை எங்க வச்சிருக்கிறாரு, இவர் அதை எப்படி எடுத்துக்கிட்டாரு, எந்த நேரத்துல கடவுள் அதை அவனுக்கு சொல்லி காட்டி உபயோகப்படுத்திக் கொள்ள சொல்லுகின்றார் என்பதை பார்க்க போறோம். A devout man and one who feared God with all his household, who gave alms generously to the people and prayed to God always. என்ன மாதிரி கேரக்டர்? போக்கிலும் வரத்திலும் உட்காரும் பொழுதும் நிற்கும் பொழுதும் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதன் கொர்னேலியஸ். Always he used to pray. Not that when he is in problem. Not that he has dedicated 3 times on one single day. Always. Right? Pray to God always. That's a great, tremendous character for any individual. நீங்க போகும்போதும், காரை ஓட்டும் போதும், இறங்கும் போதும், உள்ள போகும் போதும், என்ன செஞ்சாலும் செய்ய முன்னாடியே எப்பப்பெல்லாம் நேரம் இருக்குதா கடவுள்கிட்ட ஒரு வார்த்தை அப்படி விட்டுட்டு ஆரம்பிக்கும் பொழுது that's a great thing. அந்த மாதிரியான ஒரு கொர்னேலியஸ். About the 9th hour of the day, கடவுள் அவனுக்கு ஒரு விஷயம் கொடுக்கிறார். யாரு கொடுக்கிறாரு? எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த கொர்னேலி என்ற மனிதனுக்கு ஒரு விஷயம். யார் வராததுல? An angel of God coming in and saying to him, Cornelius, your prayers and your alms have come up for a memorial before God. தமிழ்ல வாசிங்க. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றார். அப்பொழுது அவன் ஜெபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு இணைப்புடுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. சரி, 2 காரியத்தை இப்ப கடவுள் சொல்றார். நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா என் ஜெபத்தை கடவுள் கேட்டா போலே தெரியல. 1 நாளா 2 நாளா 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனா கேட்டேன், ஆமா நீ சொன்னது கேட்டுச்சு அப்படின்னு அவர் ரெஸ்பாண்ட் பண்றது இல்லை. உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தான தர்மங்களும் ஏற்ற வேளையிலே நினைக்கப்பட்டன. You are a praying man and God says that at the right time I am thinking about your alms. நீ தான தர்மங்கள் செய்தாயே, யாருக்கு நான் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், யாருக்கும் தெரியறதில்லை, அவர் தான் எனக்கு கண்ணை திறந்து பார்க்கணும், இந்த நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில கடவுள் என்ன சொல்றாரு? Your prayers and your alms have come up for a memorial before God. கடவுளுடைய காரியத்துக்கு முன்னாடி வருது. இது ஒரு ஷாம். ஆசீர்வாதம் வைக்கப்பட்ட இன்னொரு கடை என்ன என்று சொன்னால், உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தான தர்மங்களும் தெரிந்தும் தெரியாமலும் நீ செய்த காரியங்கள் கர்த்தருக்கு நிச்சயமாக தெரியும். அது ஏற்ற வேளையிலே கர்த்தரால் ரெகக்னைஸ் பண்ணப்படும். அதை விஷனா கொடுக்கலாம், விஷனா கொடுக்காம இருக்கலாம். ஆனா கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய
வேண்டிய நேரத்தில் கடவுள் நிச்சயமாக அவரவருக்கு தனிப்பட்ட முறையில் அருள்வார் செய்வார் என்பதை மறந்து போகக்கூடாது. தேவன் உன்னை நினைவு கூறுகிறார். தேவன் உனது பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்த்தார். நீர் ஏழை மக்களுக்கு கொடுக்கும் தர்மங்களை அவர் பார்த்தார். இது இன்னொரு டிரான்ஸ்லேஷன். பார்க்கிறார், கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். He doesn't simply close his eyes. Sometimes we don't know whether he is recognizing or not. நம்முடைய பாவமான இந்த கண்களுக்கு தெரியாது. ஆனால் உன்னுடைய ஜெபங்கள், என்ன ஜெபம் நீ செய்தாலும் அது கேட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதை கடவுள் God's gifts எப்பவுமே ஓப்பன் தான், க்ளோஸ் கிடையாது. இந்த சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு போர்டை போட்டு அப்படி முன்னாடி வச்சிருக்காங்க ஒரு சர்ச்சில். அதை ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு நமக்கு யூஸ் ஆயிடுச்சு. மூணாவது கடை, ஷாப் ஆஃப் டிசீஸ் ஃப்ரீ பிளஸிங். வியாதிகள்லாம் அநேக பேர் கஷ்டப்பட்டு அநேக ஜபங்கள்லாம் இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, அங்கே பிடிக்குது, இங்கே பிடிக்குது, கஷ்டமா இருக்கு, பொட்டுன்னு போயிடணும், ஓடுறதெல்லாம் நின்றுடணும், தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிக்க மாட்டணும், எந்திரிச்சிட்டு இருக்கும்போதே தூங்கிடுவணும், எப்படிலாம் நினைச்சு மனுஷன் பயப்படுற வேலையில கடவுள் வச்சிருக்கார். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு கடையில வச்சிருக்கார். என்னது? If you listen carefully to the Lord your God and do what is right in His eyes, if you pay attention to His commands and keep all His decrees, அவர் சொன்னதெல்லாம் நீ கேட்டீங்கன்னாக்க இதெல்லாம் உனக்கு வராம. அப்படி ஒரு I will not bring on you any of the diseases I brought you on the Egyptians, for I am the Lord who heals you. இப்படின்னு படிச்ச உடனே ஏதாவது ஒரே ஒரு வேர்டு ஞாபகம் வருதா பாருங்க. இன்னைக்கு டேட்ல ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க அப்போ. யாருக்கு நான் நினைக்கிறத நீங்க சொல்றீங்கன்னு பார்ப்போம். எல்லாம் வியாதியெல்லாம் வராது. அந்த எஜிப்சியனுக்கு வந்த வியாதியெல்லாம் உனக்கு வராது. என் பேச்சு கிடையாது. இன்னைக்கு டேட்ல ஒரே ஒரு வேர்டு, எபோலா. இது என்னையா வியாதினாக்க புதுசா எபோலான்றாங்க. ஏதோ கேள்வி பண்றா போல இருக்கு. படத்தை பார்த்தா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பூச்சியை போட்டா போல இருக்கு. இங்க நடன மனுஷன் என்னவோ மூணுக்கு போறதுக்காக ரெடியான போல எல்லாத்தையும் கவர் பண்ணி எல்லாரும் இப்படி உட்கார்ந்த சர்ச் எப்படி இருக்கும்? நிறைஞ்சிருக்கும். ஆளாளுக்கு 3 இடத்த கவர் பண்ணிடுவோம்ல. இந்த வியாதிகள்லாம் வராமல் இருக்குன்னா நான் சொல்றதை கேட்டீங்கன்னா அந்த ஷாப்புக்குள்ள போறீங்கன்னா உங்களுக்கு வராமல் இருக்கும். கண்டதையும் சாப்பிட்டு கண்டதிலையும் மாட்டிக்கிட்டு திணறாதீங்க அப்படின்ற 3 வசனங்களை கொடுக்க போறோம். அதோட முடிக்க போறோம். 3 வசனங்களை முத்தாய்ப்பான அந்த காரியங்களை, என் இருதயத்திற்கு பிடித்த வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ஆசை. 2 தீமோத்தேயின் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 7வது வசனம். இந்த 3 வசனங்களை பிடிச்சே வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிடலாம். கொடுத்திருக்கிறாரா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் கொடுத்திருக்கிறாரா? பயம் இல்லாமல் இருக்கிறோமா? எதுக்கும் தைரியமா இருக்கிறோமா? பயந்து சாகாம இருக்கிறோமா? தேவன் கொடுத்தார்னா எதை கொடுப்பார்? பயமுள்ள ஆவியை கொடுப்பது அவர் அல்ல, சாத்தானின் வேலை அது. தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் இதை கொடுக்க மாட்டார்னு தெள்ள தெளிவா வசனம் சொல்லுது. ஆனா எதை கொடுப்பாருன்னு சொல்லுது. எதை கொடுக்கிறாரு? அது ரெண்டு மாட்டார்னு சொல்றாரு. ஃபியர் அண்ட் டிமிடிட்டி. இங்கிலீஷ்ல, தமிழ்ல தான் வருதா? ஃபியர், கோழைத்தனமும் அல்ல, பயமும் அல்ல. இது 2 சாத்தான் கடவுள் கொடுக்க மாட்டார். அப்படி கொடுத்தாருன்னா சாத்தான் அப்படி பயமுறுத்திட்டு இருக்கான். மீதி என்ன கொடுப்பாரு? 3 கொடுக்கிறார். வாசிங்க, தமிழ் வாசிங்க. பலம், அன்பு, தெளிந்த புத்தி. இங்கிலீஷ்ல பாருங்க அதே. பவர், லவ் and self discipline. God gives self discipline. It is not that you are controlling, you are trying to get the self discipline. You are not doing that, so you have the self discipline. But God says that I am giving you the power, I am giving you the love, I am giving you the discipline. That's a great tremendous thing. இது ஒரு வசனம். கடவுள் எனக்கு பயமுள்ள ஆவியையும் கோழைத்தனமான ஆவியையும் கொடுக்காமல் எனக்கு பவர், லவ், செல்ஃப் டிசிப்ளினை கொடுத்திருக்கிற ஆவி, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்குகின்ற எனக்கு இது 3 வேண்டும், அதை 2 வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு ஆவி. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். எரேமியாவின் புத்தகத்திலே 29வது அதிகாரத்திலே 11வது வசனம்.
2வது வசனம் இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடும். For I know the plans I have for you. உன்னுடைய வாழ்க்கையின் திட்டங்களை நான் அறிந்திருக்கிறேன். They are plans for good and not for disaster. உன் வாழ்க்கை மேன்மையாவதற்கு, உன் பிள்ளைகள் மேன்மையாக இருப்பதற்கு நான் உனக்கு ஒரு திட்டத்தை தயாரித்து வைத்திருக்கின்றேன். அவைகள் தகர்ந்து போகும் திட்டம் அல்ல. To give you a future and hope. உனக்கு வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையையும் ஒரு நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று கடவுள் வைத்திருக்கும் ஒரு காரியம். நீ என்னை நம்பி என்னோடு அண்டி இருந்தால், திரும்ப திரும்ப வாழ்க்கையிலே இருக்கின்ற கஷ்டங்களை மட்டும் நினைத்துக் கொண்டு இருக்காமல், வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள், கடவுள் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நினைத்து என்னுடைய மனதை நான் ஆற்றி தேற்றி அதை பலமுள்ளதாக ஆக்கி, இல்லாததை கண்டு மலராமல் இருப்பதை கொண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனதை கடவுள் கொடுத்தால், என் ஆண்டவராக இயேசு எனக்கு கொடுத்தால், அது ஒரு God gives you the plan. Your plan, your life is in His hand, and God gives you the plan. The last and final one, which I would like to share with you. If God is for us, who can be against us? அநேக நேரங்களிலே என்னை விட அதிக மேலானவர் என்னுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு, கெடுத்து கொண்டிருப்பதற்கு தயாராக இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில சில திட்டங்களை தகர்த்தெறிந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுகின்ற மக்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நான் இருக்க உனக்கு பயமே. If God is for us, who can be against us? மிக பெரிய பலசாலியான கடவுள் என்னோடு கூட இருக்கும் பொழுது, அந்த சிறிய காரியங்கள் எல்லாம் என்னை மிரட்டி கொண்டு என்னுடைய வாழ்க்கையை சுற்றி சுற்றி அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் ஏன் கலங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு காரியம், ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும் ஒரு காரியம். இந்த வசனங்களை மனதிலே அசை போட்டு, இது சாகுமாரே அசை போடக்கூடிய வசனங்கள் எல்லாமே இதை மனசுலேயே விருந்து இருந்து இருந்து அப்படியே யோசிச்சுட்டு வரும்பொழுது தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாடி ஹீட் ஆகி அது கரெக்டாகி பாடி டெம்பரேச்சர் கரெக்டாக வரும். பயம், இல்லாமை, தனிமை, கஷ்டம், முதுமை, வியாதி, வியாகுலம், பஞ்சம், பல காரியங்கள் எதை வேண்டாலும் சொல்லலாம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்க ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு நல்ல காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே, ஒரு சில நேரங்களிலே கஷ்டங்கள் இருந்தாலும், அந்த கஷ்டங்கள் ஒரு சில காலங்கள் போனாலும், அதனுடைய காரியங்கள் புரியாவிட்டாலும் கூட நான் ஆண்டவருடைய பிள்ளை மட்டும் என்பது என்றுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்பேற்பட்ட எனக்கு எந்த இழப்புகள் இருந்தாலும், எந்த காரியங்கள் வந்து போனாலும் சரி, ஆண்டவரோடு நான் இருக்கின்றேன், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். யோசேப்போடு கிணற்றிலும் இருந்தார், ஒட்டகத்திலும் இருந்தார், ஜெயிலிலும் இருந்தார், பிரதமராக இருக்கும் பொழுதும் இருந்தார். எந்த சூழ்நிலையில் நான் இருக்கின்றனோ அது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்த காரியங்கள். என் ஆண்டவர் என்னை நிச்சயமாக கைவிட மாட்டார் என்று நினைத்து சந்தோஷமாக கர்த்தருக்குள் நாம் நம்முடைய வாழ்க்கையை படைப்போம்.